ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். டிஎஸ்ஆர் சிஎன்சி 2டி கேம் சாஃப்ட்வேர் கிளவுட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அதுல டூல் பாத் எப்படி ஜெனரேட் பண்றது, லாஸ்டா வந்து த்ரெட்மில் கட்டுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் அவுட்புட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ அது வந்து வெப்சைட்ல எந்தவித சாஃப்ட்வேரும் இன்ஸ்டாலேஷன் பண்ணாம டைரக்டா வெப்சைட் இருந்த போன ஓபன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம டிராயிங் வரைஞ்சு ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். ஆனா அது 2டி லெவல்ல மட்டும்தான் இருந்துச்சு. 3டி லெவல்ல நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஃபைல் இம்போர்ட் பண்ணியோ, அதுல இருந்து 3டி மாடல்ல இருந்து கர்வான் எட்ஜஸ் மாதிரி அந்த என்டிட்டியை செலக்ஷன் பண்ணி ஒரு டிராயிங் வரைஞ்சு ஒரு ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு 3டி லெவல்ல ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. ஏன்னா அது வந்து வெப்சைட்ல தான் ரன் ஆகுது. அதுக்கான ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட அந்த 2டி வெப்சைட்ல ரன் ஆகக்கூடிய கேம் சாஃப்ட்வேர். இதுல நீங்க வந்துட்டு ப்ரோக்ராம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் பாக்கெட்டோ, ட்ரில்லிங், கான்டூரு, ஃபேஸிங் பண்றது, த்ரெட்டிங்கு, த்ரெட்மில்லு இந்த மாதிரி பேசிக்கான டூல் பாக்ஸ் எல்லாத்தையுமே இதுல உங்களால ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அது பெர்ஃபெக்ட்டாவும் ரன் ஆகும். நான் மிஷின்ல இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்து நான் மிஷின்ல ஓட்டியிருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டா நீங்க ஓட்டலாம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப என்னன்னா இதுல ஒரு சில லிமிட்டேஷன் இருக்கு. என்னன்னா இது வந்து வெறுமனே ப்ரௌசர்ல ஒர்க் ஆகுறது. ஸோ இதுல ஒரு 3டி ஆப்ஜெக்ட உள்ள கொண்டு வரது அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நேட்டிவா நம்மளோட டிஎஸ்ஆர் சிஎன்சி கேம் சாஃப்ட்வேர் 3டி லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்க ஆரம்பிச்சோம். அதோட வெர்ஷன் இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களால ஒரு 3டி ஆப்ஜெக்ட உள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். கர்வான் எட்ஜஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களால 3டி ஆப்ஜெக்ட்ல இருந்து அந்த டூல் பாத் ஜெனரேட் பண்றதுக்கான டிராயிங்கை உங்களால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வேலை செய்யுது, இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல நான் வந்து ஒரு சில டூல் பாத் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஷினிங்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸிங், கான்டூர், பாக்கெட் இந்த 3 டூல் பாத்தை வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுற மாதிரி இப்போதைக்கு நான் டெவலப் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரில்லிங்கு, த்ரெட் மில்லு, அடுத்தடுத்து ஏரியா மில், டைனமிக் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டூல் பாத் எல்லாம் கொண்டு வரலான்னு இருக்கேன். இப்போ பொதுவா மாஸ்டர் கேமே நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல எக்கச்சக்க டூல் பாத் இருக்கும். அது எல்லா டூல் பாத்தும் எல்லா நேரத்துலயும் நமக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ ஒரு குட்டி கம்பெனியோ இருந்துச்சுன்னா அதுக்கு ஓரளவுக்கு ஒரு லிமிட்டடான டூல் பாத் இருந்தாலே நமக்கு போதும். எந்த ஜாப் வந்தாலும் ரன் ஆகும். அந்த ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடா ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் அந்த மாதிரி ஜாப்னா மட்டும் தான் நிறைய நமக்கு கிரிட்டிக்கல் வரும். ஸோ பேசிக்கான ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃப்ரீயா தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இதை டெவலப் பண்ணி முடியவும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா தான் கொடுக்கவும் போறேன். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஒரு காசும் நான் இதுல வாங்க போறதில்ல. ஸோ இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஸ்டெப் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஸ்டெப் ஃபைல் நீங்க மாடல் என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே இதுல ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அட் அ டயத்துல ஒர்க் ஆகும். இப்போ 3டி எப்படி ஒர்க் ஆகுன்னு பாத்தீங்களா? எந்த ஒரு லேகோ இல்ல ஒரு ரெண்டரிங் பிரச்சனையோ எதுவுமே ஒர்க் ஆகாது. சாரி எதுவுமே பிரச்சனை வராது. ஓகேங்களா? ஸோ நமக்கு லெவல்ஸ் இருக்கு. லெவல்ஸ்ல போயிட்டு ஆட் லெவல் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி அப்படியே நம்ம வேற ஒரு லெவலுக்கு மாத்தணும்னாலும் அந்த மாதிரி மாத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டா ரன் ஆகுற கண்டிஷன்ல இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ புதுசா ஒரு டிராயிங் வரைஞ்சு 2டி லெவல்ல ஒரு டிராயிங் வரைஞ்சு அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இல்லைன்னா அந்த ஒரு 2டி லெவல்ல இருக்க டிராயிங் வச்சு ப்ரோக்ராம் அவுட்புட் எடுக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் 3டியை லேட்டரா இன்னொரு ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு 2டில ஒரு டிராயிங் வரையும். ஓகேங்களா? இப்போ டிரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற இந்த டூல் பாத் எல்லாம் உங்களுக்கு பேசிக்கான டூல் பாத்ஸ் தான். ஸோ சர்க்கிள், லைனு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் இதுல அதுதான் ட்ரிம், எக்ஸ்டெண்ட், ஆப்செட், ஃபில்லட், சேம்பர், மிரர், ரொட்டேட், டிரான்ஸ்லேட் இது எல்லாமே நம்ம அந்த கேம் சாஃப்ட்வேர் வெப்சைட்ல இருக்கு இல்லையா? அந்த கேம் சாஃப்ட்வேரோட அந்த சேம் டிட்டோ தான். ஓகேங்களா? மாடலிங்ல பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இது இங்க ஒர்க் பண்ணா அதை ஒர்க் பண்ணலாம். அதே ஒர்க் பண்ணா மாஸ்டர் கேம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு சிமிலாரிட்டியில தான் நான் வந்து சாஃப்ட்வேரை நான் டெவலப்பே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிராயிங் அந்த மோடுக்கு போயிட்டு இப்போ நான் ஒரு என்ன பண்றேன் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். இப்போ ரெக்டாங்கிளே பார்த்தீங்கன்னாலும் மாஸ்டர் கேம்ல இருக்க ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ மாஸ்டர் கேம்ல வெறுமனே ரெக்டாங்கிள் ஒரு ஒரு கமெண்ட் இருக்கும். ரெக்டாங்கிள்
ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேப் மீன்ஸ் என்னன்னா 4 கார்னர்ல ரேடியஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இங்கேயே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல சென்டர் டு ஆர்க் வச்சிட்டோம்னா அந்த ரெக்டாங்கிளோட சென்டர்ல இருந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டா டிஃபால்ட்டா பார்த்தோன்னா இந்த ஷார்ப் கார்னர் தான் இருக்கும். இதே இந்த இடத்துல ரேடியஸ் அப்படி நான் கொடுத்துட்டேன்னா ரேடியஸ் வந்துடும். இதுதான் இங்க வந்து ரெக்டாங்கிள் அது ஷேப் அப்படிங்கிற கமாண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து லென்த் வந்து ஒரு 300, ஹைட் வந்து ஒரு 200 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டேன்னா இதோட டைமென்ஷன் இல்லாமல் பெர்ஃபெக்டா வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு தேங்க் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டிஎஸ்ஆர் சிஎன்சி இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல நாம மெக்கானிக்கல் செக்டாருக்கான அந்த சிஎன்சி, விஎம்சி, சாலிட்வொர்க்ஸ், கேட்டியா, கிரியோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட 13 கோர்சஸ் இருக்கு. சிஎன்சி ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து நம்மளோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்குமே மெயில் மூலமாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நாங்கள் ஆஃபர் ஒன்று போட போகிறோம்னு சொல்லி போன ஒரு வாரத்தில் மட்டும் ஹியூஜ் சேல், எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்மோஸ்ட் வந்து 57 பேர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் அந்த ஒரு 5 நாள்ல மட்டும் ஃபைனலா இந்த லாஸ்ட் 7 நாள்ல மட்டும் நம்மளோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணவங்க 61 பேர். அதே ஒரு மாசம் லாஸ்ட் 30 டேஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 145 பேர் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வேலிடிட்டியோட இருக்கிறவங்கன்னு பார்த்தா 156 பேர். ஓகேங்களா? இதே கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணி அந்த வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும் இல்லையா, ஏற்கனவே வாங்கினவங்க, அதையெல்லாம் கணக்கு பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 290 பேருக்கு மேல வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி நீங்க ஒருவேளை நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணி நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல நீங்க கோர்ஸை சேல் பண்ண வாங்க. ஓகேங்களா? திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன். நீங்க கோர்ஸை கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலமா பணமும் சம்பாதிக்கலாம். அதே நேரம் உங்கள் நாலேஜ் மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்மளோட மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டேன். இதில் வந்துட்டு மிஷினிங் அப்படின்னு பாருங்க. இப்போ மிஷினிங்கில் ஃபேஸிங் அப்படிங்கிற ஒரு டூல் பார்த்து எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மாஸ்டர் கம்ல இருக்க அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ப் சாஃப்ட்வேர் 2D வெப்சைட்ல ரன் அதுல ஜஸ்ட் இந்த டயமீட்டர் மட்டும் என்டர் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நான் அதை வந்து டூல் புதுசா உருவாக்குற மாதிரி நம்ம கேம்ப் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிரியேட் நியூ டூல் கொடுத்து இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குற மாதிரிலாம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிருந்த ஒரு டூல் இருக்கு. ஸோ அதை கொடுத்து நான் இப்போ ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கட் பேராமீட்டர். இதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஜிக்ஜாக் இருக்கு, ஒன் வே இருக்கு, ஒன் பாஸ், டைனமிக், ஸ்பைரல், இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து எவ்வளோ வெளியே தள்ளி ஓடணும், அந்த சைக்கிள் அந்த என்டிட்டியை விட எவ்வளோ எக்ஸஸாக போகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கட்டிங் பேராமீட்டர். இதில் வந்துட்டு டெப்த் எவ்வளோ வரைக்கும், 0 வரைக்கும் போகணும். 3 டாப்ல ஸ்டாக் இருக்கு, ஃபீடு பிளேன் எவ்வளோ, ரிட்ராக்ட் எவ்வளோ. ஸோ ரஃபிங் டெப்த் ஆஃப் கட்டில் எனக்கு ஒவ்வொரு பாஸுக்கும் ஒன்னமா கட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுலேயே வந்துட்டு இந்த ஃபேஸிங் சைக்கிளோட அந்த கட்டிங் பேராமீட்டர்ஸ் அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, கட்டிங் மெத்தட், இதை வந்து மாற்றிக்க முடியும். ஒன் வேலன்னா ஒன் வே அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னா இந்த ஜிக்ஜாக்ல வராது. ஓகேங்களா? இப்படி கட் எடுத்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக தெரியும். தெரியுதுங்களா? இங்கே கட் எடுத்துட்டு ரிட்டர்ன் போயிடும். இந்த மாதிரி ஒன் வேலன்னா ஒன் வேல மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டூல் பாத் வந்து நான் இப்படி ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ரன் பண்ண போறது வந்து கான்டூர் ஆப்ரேஷன். இப்போ கான்டூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னர் ஐடி இல்லைன்னா இந்த சென்டர் லைனை ஓட்டுற மாதிரி. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 2Dல சேம்பர் ரன் ஆகும், இல்லை 3D சேம்பர். இதுதான் இருக்கிறதுல முக்கியமான மெத்தட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா செயின் செலக்ஷன் பண்ணுறோம். ஸோ செயினில் ஃபுல் சர்க்கிள் செயின் செலக்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பார்சியலும் செலக்ஷன். இப்போ பார்சியல்னு எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேலை பார்க்கணும் மட்டும் பாருங்கள். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரேடியஸ் முடிகிற இடத்துல இப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்துட்டு அதே சேம் டூல் எடுக்கிறேன். கட்டிங் பேராமீட்டர் ரைட் வேணுமா லெஃப்ட் வேணுமா அப்படிங்கிறது மாதிரி ரன் பண்ணீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் இல்லை வியர்னா G41 42 ஜென்ரேட் ஆகுது. இல்லை ஆஃப் கொடுத்துட்டோம்னா சென்டர் அந்த செயின்லேயே ஓடும். ஸோ இதில் நெக்ஸ்ட் 2D சேம்பர், 3D சேம்பர், ரேம்பிங். சேம் நம்ம மாஸ்டர் கேமுக்கு சிமிலராக தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க மாஸ்டர் கேமுக்கு அப்கிரேட் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும்.
புதுசா ஏதோ ஒன்று பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேம்ப் மெத்தடில் வச்சுக்கிறேன். ஸோ வாலில் ஸ்டாக் வேணும்னா ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வேணான்றனா அப்படியே வச்சிடுறேன். இப்போ லீட் அவுட்டில் 25% லைனுக்கும் 25% ஆர்க்குக்கும் கொடுத்துக்கிறேன். இது வந்து லீட் இன்லையும் லீட் அவுட்லையும். ஓகேங்களா? ஸோ ஸ்வீப்பில் அதே 90 டிகிரி இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் எனேபிள் டு மல்டி பாஸ். மல்டி பாஸ் என்ன மீன்ஸ்னா, இந்த இந்த பாஸ் இருக்குல்ல, இது வந்து அவுட்டர்ல ஓடணுமா அப்படிங்கிறது. இப்போதைக்கு எனக்கு வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கட்டிங் பேராமீட்டர். கட்டிங் பேராமீட்டர்ல டெப்த்ல மைனஸ்ல பார்த்தோமோ, ஸோ ஸ்டாக் வந்து எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 எம்எத்துல இருந்து ஓடணும். ஃபீடு பிளேன் 10, ரிட்ராக்ட் வந்து ஒரு 25 கொடுத்துட்றேன். இப்போ ரஃபிங் டெப்த் ஆஃப் கட்ல வந்து ஒரு பாஸுக்கு 1 எம்எம் கட் எடுக்கிற மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசுவலாக தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டாப் வியூவில் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் அதே டூல் பார்த்தையே எடுத்துட்டு நம்ம கான்டூர் ஆப்ஷன் அமைக்கி இங்கே ரீசெலக்ட், ஆட் செயின், டெலிட் செயின், ரிவர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இது நான் செயின் கொடுத்துட்டு இப்போ ஃபுல் செயினாகவே நம்ம செலெக்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபுல் கம்ப்ளீட் செயின் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஒருவேளை இன்னரில் நான் ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒன்று செயினை ரிவர்ஸ் செயினை மாற்றி நம்ம டைரக்ஷனை மாற்றலாம். அப்படி இல்லைன்னா இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட்டாக மாற்றிட்டோம்னா இன்னரில் ஓட ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கான்டூரில் மல்டி ஆப்ஷன்ஸ், அதாவது மல்டி பாஸ், அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை நான் எனேபிள் பண்ணிட்டு ஒரு 2 பாஸ் கொடுக்குறேன். ஒவ்வொரு பாஸுக்கும் ஸ்பேஸ் வந்து ஒரு 5 கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ 2 பாஸு ஸ்பேஸு, ஒரு பாஸு ஃபினிஷிங் பாஸ். ஸோ மொத்தமாக 3 பாஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு கான்டூர் ஆப்ரேஷனும் பெர்ஃபெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பாக்கெட் டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாக்கெட் டூல் பாத்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு. ஒன்று வந்து இந்த மாதிரி எம்டியாக உள்ள எதுவுமே இல்லாமல் ஃபுல் பாக்கெட்டை கிளியர் பண்ணுறது, இது ஒன்று. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ஐலாண்டோ இல்லை ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் ஏதோ ஒரு ஷேப்பில் ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்க மாதிரி. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் எம்டி பாக்கெட்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பவுண்டரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது பவுண்டரி அப்படிங்கிறது இந்த வெளியில இந்த லைன். ஓகேவா, இதை மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன்னா இது ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் உள்ள எதுவுமே இல்லாமல். இது நான் நெக்ஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். ஒரு டூலில் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். கட்டிங் பேராமீட்டரில் போயிட்டு ஸ்டெப் ஒரு பர்சன்டேஜில் வந்து நான் ஒரு 75% வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வாலில் வேண்டாம், ஃப்ளோர்லேயே வேண்டாம். ஸோ ஹெலிக்ஸு இது எத்தனை பர்சன்டேஜில் அந்த டூலோட டயமீட்டரும் அதோட ரேடியஸ் மாதிரி. ஓகேங்களா? இது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 25% வச்சுக்கிறேன். ஸோ டெப்த் பேராமீட்டரில் மைனஸில் ஒரு 5 mm வரைக்கும் பாக்கெட்டோட டெப்த்து, டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 mm, ஃபீடு பிளேன் வந்து ஒரு 10, ரிட்ராக்ட் வந்து ஒரு 25. இப்போ பாக்கெட்டில் ஒவ்வொரு டெப்த்துக்கும் நான் கட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் பாஸ் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அதனால 0ன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஒரு ஒரு 2 செகண்ட். ஓகேங்களா? அப்படி இல்லைச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இன்னரில் பாக்கெட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒருவேளை நடுவில் ஐலாண்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படி ரன் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாக்கெட்டை வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிராயிங்கில் போயிட்டு ஒரு சர்க்கிள் ஏதோ ஒன்று போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிளில் போட்டு அதோட ரேடியஸ் வந்து 15 ரேடியஸ். ஸோ இப்போ என்னன்னா இந்த சர்க்கிளோட மெட்டீரியலை மட்டும் விட்டுட்டு மீதி ஏரியா எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணணும். ஓகேவா? அதான் நம்மளோட கோல். இப்போ பாக்கெட்டை மறுபடியும் போயிட்டு இந்த ரீசெலக்ட் இல்லையா, அதை ரீசெலக்ட் பண்ணிக்கிறோம். ரீசெலக்ட் பண்ணிட்டு இந்த பவுண்டரியை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ பவுண்டரின்னு ஒரு செயினை செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலர் வந்து ஐலாண்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ ஐலாண்டு ஒன்று தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, 2 4 5 கூட இங்கே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஐலாண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கட்டிங் பேராமீட்டர்ல எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட் அந்த செட்டப்பை மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஜென்ரேட் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி முடிச்சு. இப்போ இந்த ஹிடன்ல இருக்கு, நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த எல்லோ கலர் வந்து டாப்ல தான் ஓடுது. ஸோ உங்களுக்கு அந்த பாக்கெட்டுக்கு மேலே ஏறி தான் ஓடும். இந்த கிராஸாக போகுதுன்னு பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை டைரெக்டாக இப்படி 2D வீடியோ பார்த்து தாராளமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்னு. இந்த பாக்கெட் இறங்குற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல காட்டுது. ஒருவேளை நம்ம பாக்கெட்டோட என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் மாற்றணும்னு நினைச்சாலும் அதையும் மாற்றிக்க முடியும். ஸோ ஹெலிக்ஸில் போயிட்டு என்ட்ரி பாயிண்ட் இல்லையா, இதை நான் இந்த ரேடியஸ்க்கு பதில் நான் இந்த இடத்துல இறக்கணும்னா தாராளமாக நீங்கள் இறக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பேட்டரி சர்வர் ஆயிடுச்சு. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட பாக்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ட்ரி பாயிண்ட் இங்கேருந்து இறங்கி இப்படி ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் இப்போதைக்கு நான் ஒரு 3 டூல் பாத் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு டூல் பாத்தையும் ஜெனரேட் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக ஒரு 2D 3D இந்த டூல் பாத்தெல்லாம் ஜெனரேட் பண்ணி பர்ஃபெக்டாக முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்பெனிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்டர்நெட்டோ எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே போதும். இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேரோட சைஸ் வந்து வெறும் 87 MB தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு 150 MB 200 MB அந்த ரேஞ்செலாம் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்க சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இது நான் தேவையில்லாத ஆணியா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத. அது போக நம்ம வந்து நம்ம டிஎஸ்ஆர்சிஎஸ்ல நிறைய கோர்சஸ் கொடுத்துட்ருக்கோம். அதையும் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம அப்ளிகேஷனில் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் எஜுகேட்டராக இருந்தீங்கன்னா கோர்ஸும் சேல் பண்ண வாங்க. இல்லை இந்த மாதிரி கேம்ப் சாஃப்ட்வேரில் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள் சைட்லேருந்து ஐடியா கொடுக்குறதுனாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதையும் வச்சு நாம் இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேரோட ஒரிஜினல் சோர்ஸ் கோடு வந்து நான் கிட்டப்பில் ஓப்பன் சோர்ஸாக தான் வச்சுருக்கேன். ஸோ யார் வேணாலும் அதை எடுத்து உங்களோட நேமில் கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான கண்டென்ட். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை பற்றி எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுங்க.